அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னும் ஒரு 4 மாதம் இருக்குது. அதாவது 128 தொடக்கம் 130 நாள் மட்டும் ஏலவலுக்கு இருக்குது எக்ஸாமுக்கு. நவம்பர் 25 இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க. சரியான டேட் இன்னும் சொல்லப்படலை. ஒரு 120 நாள் தான் இருக்குன்னு எடுப்போமே, ஒரு 4 மாதம் இருக்குன்னு சொல்லி எடுப்போமே. அப்படி எடுத்தோன்னு சொன்னால் அந்த 4 மாதத்துக்குள்ளே எப்படி படிக்கிற ஏலவில் வந்துட்டு எப்படி, அதாவது இப்போ என்ன நிலைமையில் இருக்குமோ அதுலேருந்து அப்கிரேட் ஆகி ஒரு இன்ஜினியராகவோ ஒரு டாக்டராகவோ இல்லை நம்ம துறையில் இப்படி ஒரு சாதிக்கிறங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம இதில் தெளிவாக பார்ப்போம். இப்போ நமக்கு இருக்கிற நாள் ஒரு 120 நாள் எடுத்துன்னு சொன்னால் அதில் ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர் வந்துட்டு குறைஞ்சது படிக்கணும். சிலாக்கள் வந்துட்டு படிப்பாங்க ஒரு 10 ஹவர்ஸ்லேயே அநேகமாக படிச்சுட்டு போவாங்க. ஒரு நல்லா படிக்கக்கூடிய 10 ஹவர்ஸில் அவங்க வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு 10 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் வந்துட்டு படிச்சுட்டு போகட்டும். அறவே படிக்காமல் இருப்பாங்க தானே, அவங்க இருக்கிற டைமே ஆகுது ஒரு குறைஞ்சது ஒரு 5 to 8 ஹவர்ஸ் நானே படிக்கணும். குறைஞ்சது ஒரு 5 to 8 ஹவர்ஸ் படித்தா தான் இனிமேல் இருக்கிற டைமில் ஒரு பிக்கப் பண்ணி ஒரு நல்ல லெவலில் வந்துட்டு அச்சீவ் பண்ணலாம். அதாவது கிளாஸ் டைமை தவிர்த்து ஒரு 5 to 8 ஹவர்ஸ் நானே அவங்க படிக்கணும். அதாவது அந்த படிக்கிற டைமில் என்ன செய்யணுங்கிற விஷயம் இருக்கு. இப்போ படிக்கிற அதாவது எவ்வளோ டைம் மினிமம் எவ்வளோ டைம் படிக்கணும்னு பார்த்தேன்னா 5 to 8 ஹவர்ஸ் நானே கட்டாயம் படித்தே ஆகணும். கட்டாயம் 5 to 8 ஹவர்ஸ் நானே படித்தே ஆகணும். அந்த படிக்கிற டைமில் என்னென்ன செய்யணும்னு பார்த்தேன்னு சொன்னால், இப்போ படிக்கிற டைமில் இப்போ இந்த டைம் வந்துட்டு ஒரு 4 மாதம் இருக்கிற டைமில் என்ன செய்யணும்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் வந்துட்டு பாஸ் பேப்பருக்குள்ளே மட்டும் நரிக்கணும். எப்படி பாஸ் பேப்பருக்குள்ளே மட்டும் நரிக்கணும். பாஸ் பேப்பரை விட்டு தாண்டி போதில்லை. பாஸ் பேப்பர் நோமலை செஞ்சாலே ஒரு சி லெவல், அதாவது ஒரு சாதாரணமாக ஒரு சி லெவலில் பாஸ் பேப்பரை செஞ்சாலே எடுத்து ஏறும். அப்போ அப்படி இருக்கக்குள்ள மற்றது இல்லாமல் மாடல் பேப்பர் அப்படின்னு மெனக்கிற தேவையில்லை. ஒரு லாஸ்ட்டாக ஒரு டைம் இருக்கக்குள்ள ஒரு ஃப்ரீ டைம் 1 month இருக்கி இல்லாட்டி ஒரு 2 weeks இருக்கி பாஸ் பேப்பர்லாம் முடிச்சுட்டேங்கிற டைமில் வந்துட்டு நம்ம வேண்டாம் மாடல் பேப்பர்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் ஒரு பிரச்சனை இல்லை. மற்றபடி பார்த்தோன்னா இப்போ எத்தனை வருஷம் பாஸ் பேப்பர் செய்கிறதுனால எத்தனை வருஷம் செய்கிறவங்க ஒரு பிரச்சனை வரும். எத்தனை வருஷம் என்னன்னா மினிமம் வந்துட்டு ஒரு 2011 2023 செஞ்சிருக்கணும். அப்போ இருக்கிற டைம் வந்துட்டு உங்களுக்கு இது செய்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இல்லாட்டி இந்த 2019 2023 நியூ சிலபஸுக்குரிய பாஸ் பேப்பரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நியூ சிலபஸில் வந்துட்டு கேள்வி ஓல்டு சிலபஸோட வித்தியாசமாக இப்போ 2023 பாஸ் பேப்பர் எடுத்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்ஸ் பேப்பர் எடுக்கக்கூட ஃபிசிக்ஸ் பேப்பரில் வந்துட்டு புது மாடலில் கேள்வி மாதிரியா எப்படின்னு சொன்னால் ஃபிசிக்ஸ் பேப்பரில் வந்துட்டு எம்சிக்யூ கேள்வி எல்லாம் நியூ டைப் ஐக்யூ விஷயம் சம்மந்தமாக மட்டும்தான் எடுத்திருக்கான். அதாவது பேனையை தொட தேவையில்லை. அப்படியோ பார்த்த உடனே ஒரு 35-40 வரைக்கும் கேள்வி அப்படியே செஞ்சுட்டு வரும். 10 கேள்விக்கு தான் அந்த பேனையை கொத்தி செய்ய வேண்டி வரும். மற்ற கேள்வியெல்லாம் நோமலாக பார்த்த உடனே டிக் பண்ணிட்டு போகிற வேலை அறி. அப்போ 2023 2019 2023 கொஞ்சம் நல்லா ஒரு 2 தடவை மினிமம் வந்துட்டு 2 தடவை நல்லா தரவாக செஞ்சு முடிச்சிங்கன்னு சொன்னால் தாராளமாக போதுமான அறிக்கும். ஆனால் அதை விட இது 2011 தொடக்கம் 23 பெட்டர் அறிக்கும். அடுத்தது இந்த செய்கிற டைமில் நிறைய பை மிஸ்டேக்ஸ் எப்படி விடுவீங்க. அந்த பை மிஸ்டேக் கேர்லெஸ் மிஸ்டேக் அதெல்லாம் அந்த டைமில் தான் வந்துட்டு சரி செஞ்சுட்டு போகணும். பை மிஸ்டேக்கால் சில இது பிழைகள் விடுவோம், கேர்லெஸ் மிஸ்டேக்கால் நிறைய பிழைகள் விடுவோம். அதெல்லாம் இந்த டைமில் வந்துட்டு என்னென்ன பை மிஸ்டேக்கால் புல விடுறோம், என்னென்ன கேர்லெஸ் மிஸ்டேக்கால் புல விடுறோம், இந்த விஷயங்களை இந்த டைமில் வந்துட்டு சரி பார்க்கணும். ஒரு 4 மாதம் இருக்கிற டைமில் அதெல்லாம் சரி பார்த்து ஃபைனலுக்கு ஒரு ஃபுல் பிக்கப்பாக போகணும். இப்போ நம்ம ஒவ்வொரு சாப்டரை பார்ப்போம். ஒவ்வொரு சாப்டரை பார்க்கக்குள்ள இந்த ஒவ்வொரு சாப்டரை பார்த்தோன்னா முதலாவது நான் ஃபிசிக்ஸ் எடுத்தேன்னா ஃபிசிக்ஸில் 3 டைப்பாக பிரிக்கலாம். எப்படி வரப்போகுது எம்சிக்யூ, ஸ்ட்ரக்சர், எஸ்ஏ இந்த 3 இப்படி வரப்போகுது. எம்சிக்யூ எப்படி வந்து செய்யறேன்னு பார்த்தேன்னு சொன்னால் எம்சிக்யூ செய்யக்குள்ள ஸ்ட்ரக்சர் எஸ்ஏன்னு ஃபஸ்ட்டுக்கு எம்சிக்யூ பார்ப்போம். எம்சிக்யூ எடுத்தோன்னா 2011 தொடக்கம் 2023 வரைக்கும் எடுத்த டோட்டல் எம்சிக்யூ அது வரைக்கும் 50 ஒரு பேப்பரில் 50 எம்சிக்யூ வந்திருக்கு அப்படின்னு டோட்டலாக எடுத்து 13 வருஷத்தையும் எடுத்து இப்படி ஃபுல்லாக செஞ்சுட்டு போகணும். எம்சிக்யூ செய்யக்குள்ள முதலாவது 1 to 20 எம்சிக்யூ பிரிக்கணும். அடுத்தது 20 to 35 பிரிக்கணும். 35 into 50. இப்போ 1 to 20 வந்துட்டு சிம்பிளான கொஸ்டின் வரப்போகுது.
சிம்பிளான கொஸ்டினுக்கு வந்துட்டு நம்ம பெருசாக வந்துட்டு மெனக்கிட்டு இருக்கிறது குயிக்குண்டு. ஆனால் கேர்லெஸ் மிஸ்டேக் கூடாமல், இப்படி கேர்லெஸ் மிஸ்டேக் கூடாமல் நம்மளை செஞ்சுட்டு போகிற மாதிரி இருக்கேன். 20 to 35 கொஸ்டின் வந்துட்டு எப்படி இருக்க போகுதுன்னா சின்ன கணித்தலோட இருக்க போகுது. சிறு கணித்தல் தான் இருக்க போகுது. அதாவது பேனை குத்தத்தோட மைண்டில் ஐக்கிய ட்ரிக்ஸ் வச்சுட்டு செய்யக்கூடிய மாதிரி 35 to 50 வந்துட்டு எப்படி இருக்க போகுதுன்னா கொஞ்சம் ஒரு சின்ன கணித்தல் ஒன்று இருக்க போகுது. கொஞ்சம் பெருசாக இருக்க போகுது. ஒரு கணித்தல் ஒன்று இருக்க போகுது. அந்த கணித்தலில் நார்மலாக பிரதிட்டு விட எடுக்கக்கூடிய இல்லாட்டி ஐக்கிய பவரை யூஸ் பண்ணி ஒரு நல்ல கொஞ்சம் ஹார்டாக இருக்க போகுது. அந்த கேள்வியை செய்கிற மூலம் இப்படி 3 டைப்பை உடச்சி செய்யலாம். இதில் குறைஞ்சது ஒரு 35க்கு மேலே நானே எடுக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு. ஆனால் கட்டாயம் இந்த பேப்பர் செய்யக்கூடிய எம்சிக்கு டைம் வச்சு செய்யுங்க. 2 ஹவர் ஃபெஸ்ட்டுக்கு செஞ்சால் 2 ஹவர் எடுக்காதீங்க. 2 ஹவர் எடுக்காமல் ஒரு ஹவரும் 45 மினிட்ஸுக்குள்ளே முடிக்க பாருங்கள். ஒரு ஹவர் 45 மினிட்ஸுக்குள்ளே முடிக்க பாருங்கள். ஏன்னா அங்கே 2 ஹவர்ஸ் அப்போ சரியாக வந்துட்டு நமக்கு டைம் செட் ஆகும் ஃபைனல் பேப்பரில். ஸ்ட்ரக்சர் எடுத்துனா இப்போ 4 ஸ்ட்ரக்சர் வரப்போகுது. ஸ்ட்ரக்சரில் மொத்தமாக 4 ஸ்ட்ரக்சர் வரப்போகுது. இந்த 4 ஸ்ட்ரக்சரில் இப்போ முதலாவது ஸ்ட்ரக்சர் எடுத்துனா கோலமானி வருதுன்னு சொன்னால் இப்போ எத்தனை ஒவ்வொரு வருஷம் எங்கே கோலமானி வந்திருக்கு இந்த அதை எடுத்து அனலைஸ் பண்ணி செய்கிறது. நுண்மானி திருகணிச்சு வந்திருக்குன்னா எங்கே நுண்மானி திருகணிச்சு, லைட்டில் உள்ள ப்ரெக்டிக்கல் வந்திருக்குன்னா எங்கெங்கே லைட்டில் உள்ள ப்ரெக்டிக்கல் வந்திருக்கு இந்த அதை பார்த்து அதை வந்துட்டு அனலைஸ் பண்ணி செய்கிறது. இல்லாட்டி ஒவ்வொரு வருஷம் 2011 வந்திருக்கிறது மொத்தம் என்னண்டு அப்படியே ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிறது அப்படின்ட்டு செஞ்சு முடிக்கலாம் ஸ்ட்ரக்சர். அடுத்தது எஸ்ஏ பார்த்தோன்னா எஸ்ஏ வந்துட்டு 25 to 30 மினிட்ஸுக்குள்ளே வந்துட்டு முடிக்கிற மாதிரி ஒரு எஸ்ஏ. மெக்கானிக்ஸ் எடுத்தால் மெக்கானிக்ஸை மட்டும் ஃபுல்லாக அப்படியே முடிச்சுட்டு வர மாதிரி ஃபுல்லாக முடியும். இல்லாட்டி மொத்த எஸ்ஏயும் ஒவ்வொரு அரை மணி நேரம் அந்த 2 ஹவர்ஸுக்குள்ளே வந்துட்டு செய்யக்கூடிய மாதிரி ஒவ்வொரு வருஷத்தையும் செஞ்சுட்டு வர ஒரு ஃபுல் பேப்பர் செய்கிறது பெட்டர் தான். இல்லாட்டி உடச்சி செஞ்சாலும் பரவாயில்ல. எப்படினாலே ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிடணும். 2 தரம்னாலையும் 2 தரத்துக்கு மேலேனாலே எப்படினாலே செஞ்சு முடிச்சிடணும். அடுத்தது கெமிஸ்ட்ரியை பற்றி பார்ப்போம். கெமிஸ்ட்ரியை பார்த்தோம்னா கெமிஸ்ட்ரியில் எம்சிக்யூ, ஸ்ட்ரக்சர், எஸ்ஏ அப்படின்னு வரப்போகுது. கெமிஸ்ட்ரியில் எம்சிக்யூ 3 டைப்பில் உடைக்கலாம். அதே மாதிரி 1 to 10, அடுத்தது 10 to 30, 30 to 40, 40 to 50. இந்த 40 to 50 கூற்றுக்கல்வி வரப்போகுது. இந்த 40 to 50 கூற்றுக்கல்வி வரப்போகுதுன்னா இதை வந்துட்டு ஃபெஸ்ட்டு செய்யலாம். ஒவ்வொரு டைப்பில் செய்வீங்க. ஆனால் இது வந்துட்டு ஃபெஸ்ட்டு செய்கிறது நல்ல ஆப்ஷன். அடுத்தது 1 to 10 வரைக்கும் இது செகண்ட் செய்யலாம். அடுத்தது 30 to 40 வந்துட்டு ஏபிசி கல்வி அதில் வர கல்வி அறிக்க போகுது. அந்த கல்வி வந்துட்டு நீங்கள் செய்யலாம். 3வது செய்யலாம். 4வது வந்துட்டு இது கணித்தலோட வரப்போகுது. கணித்தலோட வராது 10 to 30 கணித்தல் வரப்போகுது. இதுக்கு கொஞ்சம் டைம் கூட தேவைப்படும். அதை கடைசியாக செய்யலாம். கடைசியாக செஞ்சு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணலாம். இதுக்கு ஒரு டைம் பிரச்சனைங்கிறது பெருசாக வர போகிறது இல்லை. கெமிஸ்ட்ரிக்கு இப்படி மேக்ஸிமம் முடிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு. அடுத்த இதில் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரக்சர் நம்பர் நமக்கு அனைவரும் தெரியும். ஸ்ட்ரக்சரில் முதலாவது யூனிட் 2வது யூனிட் சேர்ந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரப்போகுது. அடுத்தது 2வதுல வந்துட்டு என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் இன்ஆர்கானிக்கில் வரப்போகுது. 3வது வந்துட்டு ஃபிசிக்கல் பார்ட்டில் ஒரு வட்டம் வரப்போகுது. 4வது வந்துட்டு ஆர்கானிக்கில் வரப்போகுது. இந்த ஆர்கானிக்கு, ஃபிசிக்கல், இன்ஆர்கானிக் இதெல்லாம் லேசர் ஸ்ட்ரக்சர் செஞ்சு முடிச்சிடலாம். அதாவது டைமுக்குள்ளே 1 ஹவருக்குள்ளே செய்யக்கூடிய மாதிரி செஞ்சிங்கன்னா சரி. எஸ்ஐயில் வந்துட்டு 2 சாய்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் இன்ஆர்கானிக்கு வந்துட்டு டைம் கொஞ்சம் குறைய எடுத்தீங்கன்னு சொன்னால் இன்ஆர்கானிக்கு ஃபுல் ஃபேர்ம்டாக போனீங்கன்னு சொன்னால் டைம் கொஞ்சம் குறைய எடுத்தீங்கன்னா மற்ற ஃபிசிக்கலுக்கு டைம் கொடுக்கக்கூடிய மாதிரி அடுத்தது பயாலஜி பற்றி தெரியாதுங்கிறதுனால கொம்பாய்மெண்ட்ஸை பற்றி நான் சொல்கிறேன். கொம்பாய்மெண்ட்ஸில் 2 பிரிக்கலாம். பியூர், அப்ளைட். இந்த பியூர் எடுத்தாலும் அப்ளைட் எடுத்தாலும் ரெண்டு பார்ட்டாக பிரியும். 1 ஸ்ட்ரக்சர், அதில் 10 கேள்வி வரப்போகுது. எஸ்ஏல மொத்தம் 7 கேள்வி வரப்போகுது. இதில் 5 தான் செய்ய வேண்டி வரும். அதே மாதிரி இதுலேயும் 10 வரப்போகுது. ஸ்ட்ரக்சரில் இதில் 7 வரும். அதில் 5 செய்யணும். இந்த 10ம் கட்டாயம் செஞ்சு ஆகணும். இந்த 10க்கு நம்ம 45 நிமிஷம் எடுத்தால் தான் அங்கே எஸ்ஐக்கு வந்துட்டு நம்ம ஷார்ட் ஆக்கி கொடுக்கலாம். ஷார்ட் ஆக்கி அதுக்கு எஸ்ஐக்கு டைம் கொடுக்க முடியும் மாதிரி. இந்த 45 நிமிஷத்துக்குள்ளே செய்கிறது அது வந்துட்டு ஒரு 220 எடுக்கக்கூடிய மாதிரி செய்யணும். எப்படியும் ஒரு 200 தாண்டுற மாதிரி தான் இருக்கும். இல்லாட்டி ஒரு 200 நான் வார மாதிரி தான் இருக்கும் பேப்பர். அதே மாதிரி அப்ளைட்லேயும் வந்துட்டு 200 இல்லாட்டி 220 எடுக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. அதுக்கான 45 நிமிஷத்துக்குள்ள கரெக்டாக செஞ்சு முடிச்சிடணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்ஏ பார்த்தீங்கன்னா 5 எஸ்ஏ இருக்கும். 5 எஸ்ஏயை நம்ம ஏற்கனவே சூஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. ஏற்கனவே சூஸ் பண்ணிட்டு போகாமல் அந்த ஏர்லி எஸ்ஏக்கும் படிச்சுட்டு போயிட்டு அந்த டைமில் வந்துட்டு 5 எஸ்ஏ சூஸ் பண்ணணும். அந்த டைமில் வந்துட்டு 5 எஸ்ஏ சூஸ் பண்ணணும். எந்த ஏசியை வந்துட்டு லேசாக வரும்னு நமக்கு தெரியாது. சில டைமில் முதலாவது ஏசியை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுற எல்லாரும் அப்ளைட்டில் எடுத்தோன்னா முதலாவது ஏசியை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்க.
வேக நேரம் வரை கொண்டு சொல்லுவாங்க. அது வந்துட்டு எல்லாருக்கும் அலர்ஜிக்காக இருக்கும், அதில் தொட மாட்டேன். அது வந்துட்டு சில டைம்ல லேசாக வரலாம். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். முதல்ல நீங்கள் என்ன நிலையில் இப்போ இருக்கீங்க என்று முதல்ல பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு சி லெவலில் இருக்கலாம், இல்லாட்டி எஸ் லெவலில் இருக்கலாம், இல்லாட்டி டபிள்யூ லெவலில் இருக்கலாம். இந்த லெவலில் நீங்கள் இருக்கலாம். ஸோ எந்த லெவலில் இருக்கீங்கன்னு ஒரு எக்ஸாம் ஒன்று வச்சு பாருங்கள். அதாவது நீங்களே ஒரு டெஸ்ட் ஒன்று வச்சு பாருங்கள். ஒரு பாஸ் பேப்பர், ஏதாவது ஒரு பாஸ் பேப்பர் 2011 2012 இல்லாட்டி 2015 வந்துட்டு ஒரு பாஸ் பேப்பர் எடுத்து வந்துட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து அது ஃபுல்லாக முடிஞ்சிக்க மாட்டேங்குது. சிலபஸ் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு பாருங்கள். அதில் எத்தனை மார்க்ஸ் வருது, என்ன மாதிரி வருதுன்னு பார்த்து கால்குலேட் பண்ணி நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்கன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அந்த லெவலில் இருந்து எப்படி அப்கிரேட் ஆகிறேன்னா அடுத்து பாருங்கள். நான் மேலே சின்ன படிமுறையை வச்சு நீங்கள் எப்படி அப்கிரேட் ஆகலான்ட்டு பாருங்கள். இருக்கிற ஒரு 4 மாதத்தை யூஸ் பண்ணி ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் எடுக்கலாம். ஏஓ பிஓ இந்த ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் ஒன்று எடுக்கலாம். நீங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்டுகள் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த கான்டாக்ட் நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். 0676387546 இந்த கான்டாக்ட் நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்லையோ டெலிகிராம்லையோ நீங்கள் மெசேஜ் போடுவதன் மூலம் அந்த டவுட்டை வந்துட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இதை பற்றி ஏதாவது ஃபீட்பேக் போட இயலுன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபீட்பேக் போடலாம், இல்லாட்டி கமெண்ட்டில் வந்துட்டு லீவ் பண்ணலாம். ஏதோ ஒரு வழிமுறையில் நீங்கள் செய்யலாம். ஆனால் கட்டாயம் இந்த வீடியோ பற்றி ஏதாவது உங்களுக்கு விளங்கி இருந்ததையோ இல்லாட்டி டவுட்டையோ கமெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் சொல்லலாம், இல்லாட்டி இந்த நம்பருக்கு வந்துட்டு தெரிவிக்கலாம்.